Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலெக்டிவ் மெசேஜ் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் ஆரக்கிள் கார்ட்ஸ், ஓகேவா? ஸோ என்ன கலெக்டிவ் மெசேஜஸ், அதாவது சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லெட்ஸ் see messages for my collective, please put channel messages from their person. Let's see channel messages from your person. The timing just wasn't right for us. இப்போ வந்து சரியான டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, let's see. I wish things could be different. My life is not as together as it seems. I know I messed up everything. I regret lying to you. ஸோ உங்கள்கிட்ட சில பேர் வந்து பொய் சொல்லியிருக்கலாம், சில பேருக்கு உங்கள் பர்சன் பொய் பேசியிருந்தாங்க அப்படின்னா அதற்காக வருத்தப்படுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வெளியில தெரிகிற மாதிரி, அதாவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஐ cannot stop thinking about you. உங்களை வந்து உன்னை நினைக்கிறத வந்து என்னால் நிறுத்த முடியல. சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், இல்லை ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் கொண்டு வந்துட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்கு, ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகே, ஸோ ஒன் மோர் மெசேஜ் ப்ளீஸ். ஸோ சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஸோ சில எல்லா விஷயத்தையும் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்றது இருக்கு. அவங்க எனர்ஜியில் ஒரு வருத்தம் வந்து தெரியுது. ஓகே, ஸோ அது இன்னும் ஹீல் ஆகி வரணும் இல்லையா? யூ ஸ்பீக் டு மீ த்ரூ மியூசிக். ஸோ எப்பெல்லாம் வந்து பாட்டு கேட்குறாங்களோ, மியூசிக் கேட்குறாங்களோ, சம்டைம் ஐ ஸ்டே அவேக் திங்கிங் அபவுட் யூ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களை ஞாபகப்படுத்துது. அவங்களுக்கு ஆல்வேஸ் உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே தெரியுது. ஏன்னா அது 3 times நமக்கு வந்துச்சு பாருங்க. ஸோ ஆல்வேஸ் உங்களுடைய நினைவுல தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஓகே, சேனல் மெசேஜஸ் from their person, please put. Date, meeting someone new, dating, get back out there, plan, set a date. இது இப்போ அவங்களுடைய மெசேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வந்து லைக் பண்றாங்க வரணும்ட்டு. பட் எனிஹவ் இன்னும் வந்து போதுமான அளவுக்கு ஒரு எனர்ஜி வந்து வரல, இன்னும் நம்பிக்கை வந்து வேண்டி இருக்கு. ஓகே, மேபி சில பேர் புதுசா நான் மீட் பண்ணி போயிருந்திருக்கலாம், அதாவது புது உறவை நம்பி போயிருந்திருக்கலாம். சில பேருக்கு அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ரிலேஷன்ஷிப். அது மூலமா வந்து இவங்களே எல்லா விஷயத்தையும் வந்து கெடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. பட் எனிக்கோ ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கிறதுனால ரன்னிங் நீங்க சேஸ் பண்ண அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஓகே, பிகாஸ் அவங்க ஈகோ வந்து தடுக்குது. ஈகோ ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு, ரைட்? ஏன்னா ஈகோ விட்டுட்டா அடுத்து என்ன ஆகும், அந்த ஒரு பயம். ஸோ எனிகோ த ஸ்வாட் அண்ட் ரோஸ், ஒரு கிளாரிட்டிக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. அண்ட்
ரோஸ் அப்படின்றத பார்க்கும்போது அந்த எனர்ஜி, அந்த ஒரு லவ் எனர்ஜியும் தெரியுது. லாஜிக்கலாகவும் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, what they are thinking. Take a chance, risk, being strategic option, not swing and gambling. Dragonfly. ஸோ ஹீல் ஆகி வரணும். ஓகே, அது வரைக்கும் வந்து ஒரு திங்கிங் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ரைட், எப்படி ஹீல் ஆகி வர்றது, ஹீல் ஆகணும். இது நடந்த விஷயங்கள் எல்லாமே, ஸோ எல்லா விஷயமும் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரும், ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது வரைக்கும் வந்து அப்படியே ஒரு பிளான் இல்லாமல் பழகி இருந்திருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம், ஒத்தர் நடந்துட்டு இருந்திருக்கலாம். பட் இனிமேல் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க. இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், செய்யணும். ஐ மீன் என்ன செய்யணுமோ அது, அதாவது பேசுறதுல அண்ட் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணுறது விஷயங்கள்ல. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு யோசிச்சு பண்ணணும். ரைட், அந்த மாதிரி சம்வாட் ஒரு ஆப்ஷன்ஸ் பின்னாலேயும் ஓடிட்டு இருந்தேன் நான். பட் இப்போதான் வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே, இங்கே டேட்டு, ரன்னரு, இங்கே பாருங்க ஆப்ஷன்ஸ். ஸோ நவ் ஒன்லி அவங்க வந்து ஒரு மாற்றத்தை உணர்றாங்க. ஒரு ஹீலிங் எனர்ஜி போயிட்டு இருக்கு. சில பேருக்கு கரண்ட் சிச்சுவேஷன் இப்படி இருக்கலாம். மேபி அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி பின்னால ஓடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ டேக் எ சான்ஸ் ஆன் லவ். When we love, our lives are changed forever. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சான்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எனர்ஜியா இருக்கு. ஓகே, anything else, please spirit? ஒரு நம்பிக்கையற்ற தன்மை கொஞ்சம் இருக்குது. அதனால வந்து பாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும், அந்த கவலை அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ ஹீல் ஆயிட்டு வருவாங்க. பி ஆத்தென்டிக், பி ரியல் அண்ட் ட்ரூ டு ஹூ யூ ஆர் அண்ட் ஹவ் யூ ஃபீல். ஸோ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்றதுல வந்துட்டு உண்மையாக இருங்க. ஓகே, நீங்கள் யார் அப்படின்றதுலேயே உண்மையாக இருங்க. அந்த மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஈவன் நீங்கள் அவங்களுக்காக கூட எதையும் மாற்றிக்க தேவையில்லை. நீங்களாக இருங்க, உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஓகே, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இங்கே அதே தான் வருது. ஸோ மேபி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கலாம், ஒருத்தர் புரியுறதில்ல, ஒரு தவறான ட்ரஸ்ட் இஷ்யூ கூட ஏற்பட்டிருக்கலாம். திருப்பியும் அது அவங்க மைண்டில் தான் இருக்குது, உண்மையாக இருக்கணும் அப்படின்றது. பட் டேக் எ சான்ஸ் அண்ட் லவ், ரிசீவ் வித் லவ் அண்ட் அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட், நோ கிரேசியஸ் அக்செப்டன்ஸ் இஸ் அ வே டு ஷோ லவ். அவங்க எப்படியா இருந்தாலும் சரி, இல்லை இந்த சிச்சுவேஷன் எப்படியா இருந்தாலும் சரி, இதை இப்போதைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அப்ரிஷியேட் திஸ் மூமெண்ட். ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே போயிட்டு இருக்கட்டும், அந்த ஒரு எனர்ஜி தான் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்க வரணும்ல வெளியில், அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி, டல் எனர்ஜிலேருந்து அவங்க வெளியில் வரணும். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஃபர்கிவ்னஸ், ரைட்.
ஒன்று அவங்க ஃபர்கிவ்னஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா அவங்க உங்கள் சைடு ஃபால்ட் இருந்தால் உங்களை வந்துட்டு நியூ லவ், சில பேருக்கு உங்களை வந்துட்டு அவங்க வந்து நடந்த விஷயங்களை மறந்து மன்னிச்சு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகே, சில பேருக்கு நியூ லவ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இல்லைன்னா அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ ஒரு புது ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃபைன், புது ஆங்கிளில் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக வந்து இதை பார்க்குறாங்க. ரைட், டூ சம்திங் ஃபார் சம்ஒன், give your attention to another. உங்களுடைய அட்டென்ஷன் வந்து அவங்க ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அவங்கள நீங்க எப்பவுமே வந்து கவனிக்கணும், கேர் பண்ணணும். அவங்களுக்காக நீங்க ஸ்லோ டவுன். இதேதான் பாஸ் அண்ட் allow திங்ஸ் டு unfold. அதுவா விஷயங்கள் வந்து சரியாகட்டும் அப்படின்னு வந்து பொறுமையா இருக்கிறாங்க. ஓகே, ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் லவ். ஸோ மேபி அவங்க ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், உங்களோட இதயத்தோட அவங்க இதயம் மூலமா வந்துட்டு ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஸோ இந்த விஷயத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து பொறுமையா இருந்துதான் ஆகணும். பிகாஸ் அவங்க எனர்ஜி வந்து ஸ்லோவா தான் இருக்கு. ஓகேவா, அதுவா விஷயம் சரியாகட்டும், அது வரைக்கும் அமைதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜில தான் அவங்க இருக்கிறாங்க. டாரோ கார்ட்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னா பிஸியா இருக்காங்க, அவங்கள பிஸியா வச்சுக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ரிலேட்டடா, கரியர் ரிலேட்டடா, அவங்க ஏதாவது கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா அவங்கள அவங்க பிஸியா வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, சேனல் மெசேஜஸ் from your person. So let's see anything else. Please spirit. Yeah, again பாருங்க, டெம்பரன்ஸ். சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் நானும் வந்து எஃபோர்ட் போட தான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஒரு நம்பிக்கை, இதுல கார்டு வந்துருச்சு எடுத்துக்கலாம். ஸ்டில் ஒரு நம்பிக்கை வந்து இதுல வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன், ரைட்? பட் ரொம்ப பொறுமை. டெம்பரன்ஸ், 7 of Pentacles. ஓகே, அண்ட் இது சக்சஸ்ஃபுல்லா அவங்க லைஃப்லயும் அவங்க சக்சஸ் ஆகணுன்றதுல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இமோஷனலி டிட்டாச்சா காட்டிக்கிறாங்க. எனிஹோ ஸ்டில் அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு எனர்ஜில தான் அவங்க இருக்காங்க. ஓகே, எனிதிங் எல்ஸ்? சேனல் மெசேஜஸ், வாட் தே வாண்ட் டு டெல் யூ பார்க்கலாம். பிளாக்ட் எனர்ஜி தெரியுது, இன்னும் அதுல இருந்து ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க. நீங்க என்ன இமோஷனல் ஆகுறீங்களா ஆகலையா, எப்படி என்ன பண்றீங்க அப்படின்றத அவங்கள வாட்ச் பண்றாங்க. ஓகே, அது மட்டும் ஜஸ்ட் அப்படியே பாக்குறாங்க, அப்படியே கவனிக்கிற மாதிரி இருக்க, அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் 8 of Pentacles? ப்ளீஸ் spirit, வாட் இஸ் திஸ் 8 of Pentacles? இங்கே 6 of Wands, 6 of Wands. அவங்களுடைய வெற்றியை நோக்கி தான் இப்போ வந்து முழு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மணி ரிலேட்டடாகவும் அண்டு நேரம் வரும்போது கம்யூனிகேட் பண்ணுவேன், அது வரையும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய வந்து அவங்க சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கான முயற்சியும் வந்து எடுக்கிறாங்க. 5 of Wands, ஃபைட் எல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது. அண்ட் சப்போஸ் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா ஃபைட் ஏற்பட்டிருந்தாலும் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தாலும் அதையும் வந்து அவாய்ட் பண்ணணும். ட்ராமா எதுவும் இனி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான்.
வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. மூன் கார்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு ஈவன் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ண மாதிரி கூட ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அங்கே பாருங்க. அகெயின் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க விட்டுட்டு ஓடிடல, பட் வெயிட் பண்ணுறாங்க. அகெயின் 7 of Wands 7 7 டெத்து பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஆஹா, கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். பென்டிகிள்ஸ் ஓவர், அதாவது மணி. அகெயின் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டேட்டஸ் வரணும்னு நினைக்கலாம். அவங்களுக்கு அப்பப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க மேலே வருது போகுது அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அதர்வைஸ் இதில் வந்து கண்டினியூஸ் எஃபோர்ட் போடணும். போட முடியுமா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஓகே, சில பேருக்கு அவங்க பர்சன் ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம். நீங்களும் ஆல்ரெடி இல்லைன்னா மேரிடாக இருக்கலாம். இல்லை பார்த்துட்டு இருக்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். 2 பேருமே வந்து மேபி அவங்கவுங்க கரியர் ரிலேட்டடாக கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இதில் ஆனாலும் பாஸ்டில் நடந்த எல்லா பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகி ஒரு நியூ பிகினிங் வேணும், அதுக்கான எஃபர்ட்டை வந்து போடணும் அப்படின்னா நினைக்கிறாங்க. ரைட், பட் தே ஆர் வெயிட்டிங். ஒரு பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல். பிகாஸ் இன்னும் ஒரு முழு நம்பிக்கை வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எங்கே அவங்கள வந்துட்டு நீங்கள் ஏமாற்றிடுவீங்களோ இல்லை ஏமாத்துறீங்களோ அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த ஒரு எனர்ஜியில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஓகே, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். Anything else? பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. அகெயின் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், 9 of cups, hangman. Still they are not able to take decision, right? எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்களால எடுக்க முடியல. பாஸ்டே நினச்சி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகே, அது மாதிரி அவங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் சன், லவ்வர்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இங்கே 6 of cups இருக்கு. ஸோ டிவைன் டைமிங் வரணும், அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அண்ட் ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேணும். ஓகே, ஆனால் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க. ஓகே, சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து நீங்கள் பிளாக்டாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்களுடைய சக்ஸஸை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கலாம் சில பேருக்கு. நீங்கள் அதிகமாக வந்துட்டு உங்களுடைய நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ரைட்? அதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அதை நோக்கி அதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுல ஒரு குழப்பம்தான் இருக்குது. ஓகேவா, செய்யலாமா வேண்டாமா, யூனியன் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஒரு நியூ பிகினிங்காக எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டில் தான் இருக்கிறான் அப்படின்றாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் 9 of cups? என்னுடைய ஆசையை நிறைவேறணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அவங்களுடைய ஆசை ஒன்று நிறைவேறணும். பேஜ் ஆஃப் கப்ஸ்,
மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து மன்னிப்பு எதிர்பார்க்கலாம். ஓகே, அது மாதிரி லவ் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து. யா, வாட் எல்ஸ் they want? What else? New beginning வேணும். full card, 9 of swords, 7 of again 7 of pentacles. ஸோ இன்னைக்கு இந்த ரீடிங்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தே ஆர் வெயிட்டிங் அப்படின்றது தான் தெரியுது. ஸ்ட்ராங் எனர்ஜி, ரைட்? சம்திங் அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அது நடக்கிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களும் நைட்டெல்லாம் தூங்காமல் அதிகமாக ஒரு ஓவர் திங்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஓகே, so they are just waiting for the result. சில பேருக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு நியூ பிகினிங் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவங்க அந்த முன்னால மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம கொஞ்சமா வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு லவ் இருக்குது இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கலாம். அதால உங்களுக்கு வந்து ஒரு நைட்டெல்லாம் தூங்க முடியாம ஓவரா இது என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அந்த ஒரு எனர்ஜியை வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா பொறுமையா இருங்க, பொறுமைக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே, நீங்க உங்களுக்காக நிக்கிறீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ரைட்? என்னதான் வந்துட்டு அவங்க உங்க சைடு இது தப்பு அது தப்புன்னு சொன்னாலுமே யூ ஆர் வெரி மச் ஸ்ட்ராங் இன் யுவர் சைட். நீங்க உங்களுக்காக வந்து போராடுறீங்க. ஸோ பட் என்னைக்கோ டெத் இருக்கு, ஃபூல் இருக்கு. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங் வேணும். ஓகே, ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும். அப்படி சன் கார்டு இஸ் ஆல்சோ தேர். அதுக்காக அவங்க வந்து பொறுமையா அவங்களும் வெயிட் பண்றாங்க. ஓகே, நான் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக வெயிட் பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு எனர்ஜியை தான் பார்க்க முடியுது, ரைட்? ஸோ திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ஐ திங்க் ஸோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.